அனைவருக்கும் வணக்கம். சனிப்பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் அடிப்படையில் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி ஆகும். கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரிய பகவானாகும். ரிஷப ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆகும். கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து பல்வேறான நெருக்கடிகளையும் கடுமையான மன உளைச்சல்களையும், நல்ல வேலையில் இருந்தவர்கள் கூட வேலையை பறிப்போயிருக்க வேண்டிய கசப்பான சந்தர்ப்பங்களும், தேவையற்ற கடன் சார்ந்த நெருக்கடிகளும் என்று கடந்த 2.5 வருடங்களாக அதிகப்படியான போராட்டங்களையும் விரக்தியான மனப்பான்மைகளையும், சுயதொழில் ரீதியாக அதிகப்படியான நெருக்கடிகளையும், குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் பெரும் பின்னடைவுகளையும் தந்து கொண்டிருந்த சனி பகவான் உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை விட்டு உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் மார்ச் 29ஆம் தேதி முதல் சஞ்சாரம் செய்வது மிகவும் உன்னதமான விஷயமாகும். பொதுவாக பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 3, 6, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகும் பொழுது மிகப்பெரிய மன வலிமைகளையும் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்களையும் தரக்கூடிய உன்னதமான சூழல்களை உருவாக்கும். அது மட்டுமல்லாமல் மே மாதத்திற்கு மேல் குரு பகவானும் உங்களது ஜென்மத்தை விட்டு உங்களது 2ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்யப்போவது மிகவும் உன்னதமான விஷயமாகும். அதனால் இதுவரை பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏகப்பட்ட சிக்கல்களை தந்து கொண்டிருந்த சனி பகவான் இனி லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளையும் உத்தியோக ரீதியாக நல்ல உயர்வுகளையும் தரக்கூடியவையாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் எந்த புது முயற்சிகளையும் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். உங்கள் பிறப்பு கால ஜாதகத்தில் தசாபுத்திகள் மிக வலிமையாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய உயர்வுகளையும் உன்னதமான பலன்களையும் அறுவடை செய்யக்கூடிய அற்புதமான காலமாகவே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு உருவாகும். குடும்பம் ரீதியாக இருந்து வந்த சில ஏற்றத்தாழ்வுகள், பிரிவினைகள், மன போராட்டங்கள், குறிப்பாக அதிகப்படியான கடன் நெருக்கடிகளால் தேவையற்ற அவமானங்களையும் வீண் பழி சொல்களையும் இதுவரை சந்தித்து கொண்டிருந்த கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி அதிலிருந்து நிம்மதிகளும் உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், நெடுங்காலமாக இருந்த அதிகப்படியான கடன் சுமைகளை குறைத்து நல்ல தொழில் வளர்ச்சிகளையும் பொருளாதாரத்தில் ஏற்றங்களையும் பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழல்களும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் சற்று குறையும். கல்வியில் நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய சிறப்பான உயர்வுகள் உருவாகும். இதுவரை திருமணமாகாத கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் மே மாதத்திற்கு மேல் சஞ்சாரம் செய்வதும், பாவகிரகமான சனி பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப்போவதும், தொழில் கிரகமான சனி பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த திருமணம் சார்ந்த தடைகள் நிவர்த்தியாகி விரைவில் திருமணம் அமையக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும். உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக சில தேவையற்ற 3ஆம் நபர்களால் ஏற்பட்ட குடைச்சல்களால் பதவி இழப்பு, சம்பள குறைபாடு அல்லது நல்ல வேலைகளை விட்டு போய்விடுவோமோ என்ற அச்ச உணர்வுகளும் இனம் புரியாத பய உணர்வுகளும் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். அதுபோன்ற சிக்கல்கள் இனி படிப்படியாக குறைந்து உத்தியோக ரீதியாக நல்ல மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் உருவாகும். சுயதொழில் ரீதியாக பணிபுரியக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுயதொழிலில் நல்ல ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் பணிபுரியக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகளில் 100% வெற்றிகளை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அருமையாக உங்களுக்கு அமையப்போவதினால் புதிய தொழில் மூலமாக வருமான வளர்ச்சிகளையும் சுயதொழிலில் நல்ல வெற்றிகளையும் காணக்கூடிய சிறப்புகள் உருவாகும். மனதில் இருந்த வெறுமைகளும் விரக்திகளும் படிப்படியாக குறையும். தொழிலில் நல்ல ஏற்றங்களையும் வளர்ச்சிகளையும் காணக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். உங்களிடம் பணிபுரியக்கூடிய நபருடைய நல்ல ஒத்துழைப்பும் தொழில் ரீதியாக புதிய ஆர்டருடைய வருமானங்களும் உங்களுக்கு ஏற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கும். உங்களது சுயதொழில் சார்ந்த நிறுவனங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்ற சிந்தனையும் அது சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல வெற்றிகளும் பெறக்கூடிய ஏற்றங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கடந்த 2.5 வருடங்களாக அரசு துறை ரீதியாக பெரும் போராட்டங்களையும் கடினமான இன்னல்களையும்
சிலர் செய்த சில தவறான விஷயங்களுக்கு நீங்கள் பலிகாடாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும், சிலருக்கு டீப்ரமோஷன் சார்ந்த சில அவமானங்களும், அதிகப்படியான மன அழுத்தங்களையும் தந்து கொண்டிருந்த சில முக்கிய எதிர் சார்ந்த நபர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்பங்களும், உங்கள் தொழிலில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் நீங்கி உங்களுக்கு அரசுத்துறை ரீதியாக வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதேபோல அரசுத்துறை சார்ந்த தேர்வுகளுக்காக கடினமாக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த வருடம் அரசுத்துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் அவசியம் நீங்கள் எழுதலாம். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்களையும் அரசுத்துறையில் பணிபுரிய வேண்டும் என்ற கனவுகளும் இந்த தொழில்காரகனான சனி பகவானுடைய லாபஸ்தான பெயர்ச்சியினால் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக இதுவரை இருந்த இறுக்கமான சூழல்களும், எந்த சூழ்நிலைகளில் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் பெரிய லாபங்கள் இல்லையே, குடும்பத்தில் இன்னும் பற்றாக்குறைகள்லாம் நிலவுகிறதே, தொழில் பறிபோய்விடுமோ என்ற கடுமையான பய சிந்தனைகளும் சில மன நெருக்கடிகளும் உங்களுக்கு குறையும். வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக இருந்த வருமானம் சார்ந்த இழப்பீடுகள் குறைந்து நல்ல மேன்மைகளையும் உற்சாகமான மனநிலைகளையும் பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். உங்களது ஜென்மத்தை மட்டும் சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக பார்ப்பதினால் அவ்வப்போது சிறு சிறு தயக்கங்களும் சில பய உணர்வுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் அவை பெரிய பாதிப்புகளை ஒன்றும் உங்களுக்கு உருவாகாது. இதுவரை புதிய வீடு கட்ட வேண்டும், வாங்க வேண்டும் என்ற சிந்தனைக்காக கடுமையாக முயற்சிகளை மேற்கொண்டு தனக்கு சொந்த வீடு அமையாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த சில கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின்பு தாராளமாக நீங்கள் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு புதிய வீடு, இடம் வாங்க வேண்டும் என்ற கனவும் லட்சியமும் நிறைவேறக்கூடிய ஏற்றச் சூழல்கள் சனி பகவானுடைய பெயர்ச்சியினால் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். இதுவரை குழந்தை பேர் இல்லாத கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை கருமங்களை இயக்கக்கூடிய சனி பகவான் உங்களது லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும், குழந்தைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் விரைவில் உங்களது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களது நோய்ஸ்தானத்தை மிக வலிமையுடன் பார்வை செய்ய போவதும் நல்ல விஷயமாகும். ஏனென்றால் இதுவரை குழந்தை பிறப்பு தடை ஏற்பட்டு கொண்டே இருந்த சில கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின்பு குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய சூழல்கள் மிக ஏதுவாக உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கிய ரீதியாக உங்களது 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் இருந்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்களது 12ஆம் இடமான அயன சைன சுகஸ்தானத்தின் மேல் மிக தீவிரமாக பதிந்ததினால் எண்ணிலடங்காத வேதனைகளையும், தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளையும், சிலருக்கு தலை சுற்றல், ஒற்றை தலைவலி சார்ந்த சிக்கல்களையும், அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று கொண்டே இருக்கிறோமே இதற்கு தீர்வே இல்லையா என்ற கடினமான மனசூழல்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் முற்றாக விலகி உங்களுக்கு நல்ல உயர்வுகளை தரக்கூடிய உன்னதமான ஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவதினால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட கடுமையான மூட்டு சார்ந்த பிரச்சனைகள், சிலருக்கு வயிறு சார்ந்த சில தொந்தரவுகள் இவையாவும் படிப்படியாக விலகி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும், நல்ல மருந்து, நல்ல மருத்துவருடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு தக்கச்சமயம் கிடைக்கப்பெறும். அதனால் நெடுங்காலமாக இருந்த கடுமையான நோய் பாதிப்புகளிலிருந்து விலகி உடல் ஆரோக்கியத்தில் மேன்மைகளையும் முன்னேற்றங்களையும் காணக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மிகவும் ஏற்றத்தையும் உன்னதமான வளர்ச்சிகளையும் தரக்கூடியவையாக இருக்கும். இதுவரை இருந்து வந்த தொழில் சார்ந்த நெருக்கடிகள், கடுமையான பொருளாதாரம் சார்ந்த சில சிக்கல்கள், குடும்பம் ரீதியாக இருந்த பணிச்சுமைகள், நெருக்கடிகள் குறைந்து குடும்பத்தில் நல்ல மேன்மைகளும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகளையும், நெடுநாளாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த சில முக்கிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நல்ல சூழல்களும், குலதெய்வத்தினுடைய தடைகள் நிவர்த்தியாகி குலதெய்வத்தினுடைய அருளாசிகளும் பரிபூர்ணமான உயர்வுகளும் உங்களுக்கு கிட்டக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் மிக மிக அதிகம். தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த சில பின்னடைவுகள் நிவர்த்தியாகும். குடும்பம் ரீதியாக கணவன் மனைவியிடையே உண்டான சில பிரிவினைகள், 3ஆம் நபரால் ஏற்பட்ட சில தொந்தரவுகளால் உண்டான சண்டை சச்சரவுகள், வீண் குழப்பங்கள் நீங்கி கிருத்திகை நட்சத்திரக்கார பெண்களுக்கு நல்ல வளர்ச்சிகளும் மேன்மைகளும் உருவாகும். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள பைரவர் திருக்கோவிலுக்கு தவறாது தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி என்று மாதத்தில் வரக்கூடிய 2 அஷ்டமி தினத்தன்றும் தவறாது காலையோ மாலையோ நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது அவசியம் சென்று அங்கே சிறிய வெண்பூசணிக்காய் ஒன்றை வாங்கி அதை 2ஆக அறுத்து அதில் உள்ள சில குழம்புகளை நீக்கி அதில் புங்க எண்ணெயை ஊற்றி தாமரைத்தண்டு திரியில் நீங்கள் விளக்கேற்றி பைரவருக்கு அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு
வாழ்வில் நல்ல வளர்ச்சிகளையும் நல்ல ஏற்றங்களையும் பெறக்கூடிய உன்னத சூழல்கள் இந்த சனி பகவானுடைய அருளால் நிச்சயம் உருவாகும். அதே போல நெடுநாளாக இருந்த உடல் பாதிப்புகள் நிவர்த்தியாகும், மனம் தெளிவடையும், மனரீதியாக இருந்த சில குழப்பங்கள் நிவர்த்தியாகி நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வான சூழல்களையும் பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் உங்களுக்கு மிக அதிகம். நன்றி, வணக்கம்.